குறுக்கத்தி பூவை எடுத்து நான் காத்துட்டு இருந்தா நீ குடக்கூத்து ஆடவா போயிட்ட? என்னடா இது, ஒரு புஷ்பத்தை எடுத்து வச்சுட்டு உனக்கு சூட்டலான்னா இப்படியா தாமதப்படுத்துவ? அன்று இரணியனை வதம் செய்யும் போது எப்படி சரியான நேரத்துல வந்த? இரணியன் தூணை தட்டின வேகத்துக்கு தூண்ல இருந்து உடனே வந்த இல்லையா? நான் கூப்பிட்ட வேகத்துக்கு அது போல வரமாட்டாயா? உன்னுடைய நரசிம்ம அவதாரத்துல கூப்பிட்ட குரலுக்கு வந்த நீ ஏன்டா இப்படி கிருஷ்ணாவதாரத்துல ஒரு பூ எடுத்து வச்சுட்டு இருந்தா கூப்பிட்ட குரலுக்கு ஏன்டா வரமாட்டேங்கிற? அந்த நரசிம்ம அவதாரத்துல என்ன பண்ண? இடந்துட்டு அந்த இரணியன் ஓங்கி தூணை தட்டினான். தட்டினவாறே தூணை பிளந்து நீ நரசிம்மனா தோன்றி இடந்துட்டு, இடந்துனா பிளந்துன்னு அர்த்தமா இந்த இடத்துல. இடந்திட்டு அந்த இரணியனுடைய உடலை அவன் மார்பையை இடந்திட்டு பிளந்து இரணியன் நெஞ்சை, அந்த இரண்யகசிபுவோட நெஞ்சைனா மார்பு பகுதியை இரு பிளவாக, அது 2 பிளவாக பிரியும்படியாக முன்னொரு சமயம் கீண்டாய், கீண்டாய்னா கிழித்து போட்டாய்னு அர்த்தம். அப்ப இடந்திட்டு பிளந்து இரணியன் நெஞ்சை, இரண்யகசிபுவோட மார்பு பகுதியை இரு பிளவாக, அது 2 பிளவாக ஆகும்படியாக கீண்டாய், முன்னொரு சமயம் கிழித்து ஒழித்தவனே, அப்படி உடனே வந்து காப்பாற்ற வேண்டாமா? மேலும் அன்று பிரகலாதனை காக்க நரசிம்மனாக வந்த நீ அந்த பிரகலாதன்கிற ஒரு பக்தனை காப்பாத்தினா மட்டும் போராது, காலாகாலத்துக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக அந்த நரசிம்மனான நீ, இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருபிளவாக கீண்ட நரசிம்மனான நீ, உனக்காக பாரு குறுக்கத்தி பூச்சூட்டவாராய், இதோ குறுக்கத்தி பூ எடுத்து வைத்திருக்கிறேன், இந்த குறுக்கத்தி பூவை சூட்டிக் கொள்ள வா என்று அழைக்கிறாள்.